கோவையிலிருந்து செல்வம் அஸ்ட்ராலஜர். இன்று ஒரு மனித வாழ்க்கையில் நன்றாக படித்து நல்ல வேலையில் சேர்ந்து அல்லது நல்ல தொழிலை தொடங்கி அதில் வெற்றி அடைந்தாலும் அடிப்படையில் சொந்தமாக ஒரு இடம் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இப்ப இது பணம் இருந்துட்டா இவங்களுக்கு இதை எல்லாமே அனுபவித்து விட முடியுமா, இதையெல்லாம் செய்துவிட முடியுமா என்றால் அது சாத்தியமாக இல்லை. பணம் இருப்பவர்கள் அனைவருமே சொந்த வீட்டில் குடியிருப்பதில்லை, நிறைய பூமிகளை வாங்கிவிட முடிவதில்லை, வாங்கியதை சரியான நிலையில் அனுபவிக்க முடிவதில்லை. இதை பற்றிய ஒரு வீடியோ தொகுப்பாகவே இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம். நிறைய ஜாதகங்கள் நாங்கள் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்தோம். நிலம் வாங்காமல் இருக்கும் வரை நன்றாக இருந்தோம். ஆக இங்கே வாங்கி நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர், வசதியாக இருப்பவர், நிலத்தின் மூலம் முதலீடுகள் வைத்து பலமாக வாழ்பவர், இவற்றை பற்றிய ஒரு வீடியோ பதிவில்லை. இதை பற்றிய ஏக்கம் உள்ளவர்கள், இதை பற்றிய பாதிப்படைந்தவர்கள், ஒரு நிலமோ ஒரு இடமோ ஒரு கட்டடமோ வாங்கும் பொழுது இந்த வீடியோ பதிவு கட்டாயம் பயன்படும். முதல் முறையாக வாங்குவதோ அல்லது திரும்ப முதலீடுகள் செய்வதோ. அதற்கு ஜோதிட காரணிகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். கடன் பெற்று இடத்தை வாங்குகிறோம், வீட்டை கட்டுகிறோம், வீடு வாங்குகிறோம், நிலத்தை வாங்குகிறோம். இது சொந்த முயற்சியில் செய்யக்கூடிய அமைப்பாகும். உதாரணத்திற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் கேது சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அல்லது 4ஆம் பாவத்தில் கேது இருக்கும் பட்சத்தில் அல்லது செவ்வாயோடு சனி சம்பந்தப்படும் பட்சத்திலும் 4ஆம் பாவத்தில் சனி சம்பந்தப்படும் பட்சத்திலும் 8க்குடையவன் 4ஆம் பாவத்தில் சம்பந்தப்படும் பட்சத்திலும் அவர்கள் பெயரில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ சாலச் சிறந்தது இல்லை. அப்படி வாங்கினால், இப்போ கேதுவோட தொடர்புடைய நபர்கள் இடம் வாங்கினால் சட்ட சிக்கல்கள் உள்ள இடத்தை வாங்கி விடுகிறார்கள், அல்லது அரசின் அனுமதி இல்லாத இடத்தை வாங்கி விடுகிறார்கள், அல்லது வாங்கிய பின்பு அந்த இடத்தை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. இந்த சனியோட இடத்தை வாங்கினால் குறையுள்ள இடங்கள், சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோட பிரச்சனைகள் சந்திக்கப்படுகிறது. அந்த இடத்திற்கு பயன்பாடுகளை எளிதாக கொண்டு வர முடிவதில்லை. சனியோட தொடர்பு, கேதுவோட தொடர்பு, வழக்கு உள்ள சொத்தை வாங்கி விடுகிறோம், கிளியரான சொத்தை வாங்க முடிவதில்லை, சின்ன சொத்தாக வாங்கி விடுகிறோம். வாங்கிய பின்பு பக்கத்து இடத்துக்காரர்கள் பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது, அல்லது அரசாங்கத்தின் அனுமதி கிடைப்பதில்லை, லோன் கிடைப்பதில்லை. சனி என்றால் அந்த இடத்தை பயன்படுத்தும் போது தடை ஏற்படுகிறது, மரணங்கள் சம்பவிக்கிறது, பிரச்சனைகளை சந்திக்கிறது. இங்கு கேது சனி இந்த 2 பேர்களும் செவ்வாயோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும், சுக்கிரனோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும், 4ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும், 4ஆம் பாவாதிபதியோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் இவர்கள் கட்டாயம் நல்ல ஜோதிடரிடம் சென்று உங்கள் ஜாதகத்தை அறிந்து, உங்கள் குடும்ப மொத்த உறுப்பினர் ஜாதகத்தை கொடுத்து, யாருடைய பெயரில் இந்த நிலத்தையோ பூமியோ கட்டடத்தையோ செய்தால் நம் எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க வழி உண்டு என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் கூறிய இந்த அமைப்பு ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால், 4ஆம் பாவத்தோடு கேது தொடர்பு இருந்தாலும், பாவாதிபதியோடு கேது தொடர்பு இருந்தாலும், அல்லது செவ்வாயோடையோ சுக்கிரனோடையோ கேது தொடர்பு இருந்தாலும், அல்லது மேற்கொண்ட பாவம் பாவாதிபதி செவ்வாய் சுக்கிரனோடு சனி சம்பந்தப்பட்டிருந்தாலும்,
மேற்கண்ட பாவம் பாவாதிபதியோடு அல்லது 4ஆம் பாவத்தோடு 8ஆம் பாவாதிபதியோட தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இந்த முறை இருப்பவர்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு இடமோ ஒரு வீடோ ஒரு நிலமோ வாங்குவதற்கு கட்டாயம் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும். இந்த அமைப்பு இல்லாதவர்கள் கட்டாயம் ஒரு நிலமோ பூமியோ வீடோ வாங்குவதற்கு யோசிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பணம் இருந்தால் நீங்கள் கட்டாயம் இதை அனுபவித்து விட முடியும். மேற்கொண்ட நான் கூறிய இந்த 4 முறைகளில் இருப்பவர்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு ஆலோசனை செய்யாமல், ஒரு ஜோதிடரின் அனுமதி இல்லாமல் ஒரு இடத்தையோ ஒரு வாஸ்து இல்லாத ஒரு நிலைப்பாட்டுள்ளையோ வாங்கிவிட்டீர்கள் என்றால் அதை அனுபவிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அப்படி வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் உங்க குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகத்தை கொடுத்து வேறு நபரின் பெயரிலோ அல்லது வேறு ஒரு நபரினோடு இணைத்துக் கொண்டோ நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் கட்டாயம் இதில் நல்ல மாற்றத்தையோ வெற்றியோ அடைய முடியும். அல்லது ஏற்கனவே நான் இப்படிப்பட்ட சொத்தை வாங்கிவிட்டேன், நான் என்ன செய்வது என்று கேட்டீர்கள் என்றால் அதுவும் ஒரு ஜோதிடம் ஆலோசனை பெற்று வேறு நபரின் பெயரில் மாற்றுவதையோ அல்லது அந்த பர்டிகுலரான இடம் வாஸ்து ரீதியான என்ன ப்ராப்ளம் இருக்கிறது, டாக்குமெண்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கிறது என்று கலந்து ஆலோசித்து அதற்கு வேறு பெயரோ அல்லது வேறு முயற்சிகளோ செய்து அதில் மாற்றம் செய்து கொள்ளலாம். இது மிக மிக இன்றியமையாத ஒரு முறையாகும். இதை ஏனென்றால் இல்லாத வரத்தை வாங்கி அதை அனுபவிக்க முடியாமல் அதை விற்று அதை வெளியேறுவது என்பதை விட முயற்சி செய்யும் முன்பே அதை நமக்கு சரியானதான என்று பார்த்து கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அனைவருக்குமே ஒரு சொந்தமாக வீடு வாங்க வேண்டும். ஒரு தொழிலில் வெற்றி அடைந்து சிறிது உபரி தொகை இருந்தால் ஏதாவது ஒரு இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்று தோன்றும். முதலீடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, முதலீடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகம் அதற்கு அனுமதிக்கிறது என்று பாருங்கள். நான் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஜாதகத்தை எல்லாம் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் வசிப்பதை எல்லாம் பார்த்திருக்கிறேன். தொழில் பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கும். கம்பெனி பெயரில் சேர் ஹோல்டர்ஸாக இருந்த கம்பெனி பெயரில் இடம் வாங்கியிருப்பார்கள், நிலம் வாங்கியிருப்பார்கள், முதலீடு பண்ணியிருப்பார்கள். பர்டிகுலராக மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஜாதகமே என்னிடம் இருக்கிறது. அவருக்கென்று ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாது. அவர் நிர்வாகிக்கும் கம்பெனிக்கு இருக்கிறது. அவரின் மனைவி பெயரில் இருக்கிறது, மகன்கள் பெயரில் இருக்கிறது, சம்பந்திகளின் பெயரில் இருக்கிறது. ஆனால் அவரின் பெயரில் ஒரு நிலம் கூட கிடையாது. ஏனென்றால் அவரின் ஜாதகத்தில் செவ்வாயோடு கேது தொடர்பு இருக்கிறது. ஆக நீங்கள் ஒரு நிலம் வாங்கும் பொழுது ஒரு தக்க ஆலோசனை செய்துவிட்டு அதை அனுபவிப்பதற்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று கூறி, எப்படிப்பட்ட நபர்களுக்கு நிலம் நன்றாக அமையும் என்று வேறொரு வீடியோ தருணத்தில் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.